ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அல்வா டேஸ்ட்டில் கோதுமை ரவை கேசரி எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். ரொம்ப ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக செய்திடலாம். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துருவோம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் விடுங்க. 2 டீஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில். இங்கே நெய்யை மட்டும் வச்சு செய்யலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெய் சேர்த்து செய்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நெய்யும் காஞ்சிட்டு இதில் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன், கோதுமை ரவை. இந்த ரவையை போட்டு நல்லா பொரிய வறுத்து எடுத்துடணும். நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் நல்லா வெந்து வரும் அந்த கேசரி. இந்த ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால நல்லா பொரிஞ்சிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 4 நிமிஷம் வறுத்து எடுத்துருங்க. இப்போ நல்லா வறுபட்டுட்டு இதை இறக்கி எடுத்துருவோம். இப்போ அதே கடாயில் நான் 3 கப்பு தண்ணி விடுவேன். 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி. நல்லா கொதி வரட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்ச கோதுமை ரவையை போட்டுருவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மூடி வச்சுருங்க, இல்லைன்னா மேலே தெரிக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் இருக்குது. இப்போ அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ கூட கொஞ்சம் நல்லா எரிக்கிட்டு பாருங்கள், இப்போ மூடி வச்சுருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டு. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் இருக்க தண்ணியெல்லாம் இழுத்துடணும். அதுவரை இன்னும் 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி வந்துட்டு இப்போ இது நல்லாவும் வந்தாச்சு. இப்போ நான் இதுக்கு நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கேன். இது சுத்தமான நாட்டு சக்கரை. நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் எடுத்துக்கிடுங்க, இல்லை வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டி அதில் விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் இலகி வரும். இதை மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி இருக்கட்டு. இப்போ திறந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இறுகி இருக்கும். அதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்து வரட்டு. இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டு. 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா இறுகி வந்திருக்கு. இப்போ நம்ம 1 கப்பு தான் நாட்டு சர்க்கரை போட்டோம். இன்னும் ஒரு 1/2 கப்பு சீனி போடுவேன். முழுவதும் நாட்டு சர்க்கரை போட்டால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு சீனி போடுங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா கிளறி விடுங்க. இது இறுக்கி வரட்டு. பாருங்க, நல்லா கொதித்து இறுகி வரட்டு. இப்போ இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் நெய் இருக்குது. அந்த 2 டீஸ்பூன் நெய்யும் விட்டுருங்க. விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் போதும். ஒரு 4 டீஸ்பூன் நெய்யும் 2 டீஸ்பூன் எண்ணெயும் இருக்குது. மொத்தத்தில் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 1/4 கப்பு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்துக்கிடணும். அந்த அளவில் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறக்கி எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. நம்ம விட்ட எண்ணெயும் நெய்யும் மேலே வந்துட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு போட்டுடலாம். இது ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பு தான். போட்டு ஏலக்காயும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக நெய்யும் விட்டு அதுக்கு மேலே நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியில் நெய் வாசனையோடு இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம மூடி வச்சுடுவோம். 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்து பார்த்துருவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம கிளறி இறக்கிற வேண்டியது தான். பாருங்கள், இறக்கிடுவோம். இறக்கி நம்ம ஒரு பாத்திரத்தில் தட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், இப்படி எடுங்க, எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப வாசனையான டேஸ்டான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிட்டு. இதை நம்ம சீக்கிரமாக செய்தாச்சு. பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.